ஹூ இஸ் த கல்ப்ரேட் இன் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோன்னா, எவன்லாம் வந்து ஒரு கெட்டது நடக்கும்போது அமைதியாக இருக்கிறானோ அவெல்லாம் கல்ப்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நல்லவன் அவன் வந்து ஒரு பாவமும் அறியாதவன், வம்பு தும்புக்கே போக மாட்டான், என்ன எந்த எந்த சண்டைக்கும் போக மாட்டான், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல குட் குவாலிட்டி கிடையாது. ஒரு தப்பு நடந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆளாக இருக்கும்போது அந்த இடத்துல உங்களால் முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் பண்ணணும். அதுக்காக நீங்கள் வந்து மிஷின் கன் வச்சு சுட்டுட்டு இருக்கும்போது ஒரு 7 பேர் 8 பேர் வந்து கத்தியோடு வந்து ரவுண்டு கட்டும்போது அங்கே வீரத்தை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் கலைஞர் என்ன சொன்னார்னா, கேடயமும் அவசியம், வாழும் அவசியம். வால் எப்போ வீசணுமோ அப்போ வீசணும், கேடயம் எப்போ தடுக்கணுமோ தடுக்கணும். வால் மட்டுமே வீசிட்டுதுன்னு வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் உங்கள் கழுத்துக்கு கத்தி வந்து வெட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தடுக்க வேண்டிய இடத்துல தடுக்கணும், வீச வேண்டிய இடத்துல வீசணும். ரைட். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கேட்பரிஸ் சாக்லேட்டை பற்றி, அந்த ஆடை பற்றி தான் இந்த எபிசோடில் பேசுகிறோம். என்னங்க நீங்கள் பேசுனது என்னென்னோ பேசுனீங்க, கலைஞர், வால், கேடயம், நடுநாயகமாக நிற்கிறவன், நல்லவன் கில்லவன் எல்லாரையும் பற்றி பேசுனீங்க. திடீர்னு எதுக்கு வந்து நீங்கள் கேட்பரிஸ் ஆடை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் முதலடியை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். சரி, அது என்னன்றது கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். நான் முன்னாடியே சொன்னேன், அதாவது அமைதியாக இருக்கிறது நல்லதுக்கு அழகல்ல. நம்மளுக்கான பங்கை சமூகத்துக்கு நம்ம எதாவது செய்யணும். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7-8 பேர் வந்து ரவுண்டு கட்டி நிற்கும் போது என் வீரத்தை பாரு நான் காமிக்கிறேன்னு போய் மொக்க வாங்கக்கூடாது. அடிக்கிற இடத்துல அடிக்கணும், கேட்குற இடத்துல கேட்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும். இதுதான் வந்து பேசிக். ரைட். நமக்கு என்ன அப்படின்னு இருந்திருந்தா இன்னைக்கு நாம் வந்து சுகபோகமாகவோ இல்லை மற்ற விஷயங்களோ அனுபவிக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இருந்திருக்காதுன்னு சொல்ல வரேன். இப்போ உதாரணத்துக்கு மேரி கியூரியிலேருந்து தாமஸ் ஆல்வா எடிசன், டெஸ்லா, ஏகப்பட்ட பேர் இதில் வந்து உதாரணத்துக்கு நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருமே என்னென்னா, அவங்க ராக்கண்ணு பகல் கண்ணு முழிச்சு ஏதோ ஒரு சாதனை செஞ்சது தான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். அது வந்து ஸ்டீவன்ஸனுடைய நீராவி என்ஜின், ரயில் என்ஜின்லேருந்து என்ன வேணாலும் நீங்கள் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக இந்த சமூகத்திற்கு ஏதாவது நம்மளான உதவிகளை செய்யணுன்றது இருக்குல்ல. இப்போ என்ன கரண்ட் டாபிக் என்ன போயிட்டுருக்கு இந்தியா ஃபுல்லும், மும்மொழி கொள்கை. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 3% அறிவகை ஏழலாம் என்ன சொல்கிறான். இப்போ அது அந்த அறிவு மயிரை நினச்சா தான் எனக்கு வந்து அப்படியே புல்லறின்னு வச்சுக்காங்களேன். பானிபூரிக்காரங்கிட்ட பானிபூரி கேட்கணுன்னா ஹிந்தி தெரியணும். இங்கேருந்து வடநாட்டுக்கு போய் அவனாவது அசிங்கமாக திட்டானா அதை புரிஞ்சுக்கணுன்னா ஹிந்தி தெரியணும். யோசிச்சு பாருங்க. பானிபூரிக்காரங்கிட்ட பேசுகிறதுக்கும் யாராவது அசிங்கமாக திட்டினா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹிந்தி தெரியணும்னு இங்கே இருக்கிறவங்க உருட்டிகிட்டு இருக்காங்க. இதற்கு கேட்பரிஸ் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு ஆடை வந்து உள்ளார இறக்கியிருக்கிறாங்க. உண்மையிலே இதுதான் வந்து சமூகத்துக்கான பங்களிப்பு. ஏன்னா சமூகத்தின் மூலமாக நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன், இவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது, எனக்கு ஒரு உண்மை தெரியுது, நான் உண்மையின் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு இருக்கான் கேட்பரிஸ். என்ன உண்மையின் பக்கம் அப்படின்னா, ஒரு ஆடு கிஸ்மி அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆடெலாம் பார்த்துருக்கோம். ஒரு சாக்லேட் விளம்பரத்துக்கு எகிரி குதிச்சு போய் கிரிக்கெட் கிரவுண்டெல்லாம் போய் பேட்ஸ்மேனை வந்து கிஸ் பண்ணிட்டு வர மாதிரியான அந்த ஆடுன்றதே உங்களுக்கு வந்து ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறது ஆடு, அதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு ஆடு மூலமாக சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்காகவும் இல்லை ஒரு குரலையும் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தெரியுமா. அது வந்து பெரிய சிக்கல்களை உருவாக்கும் ஆளுங்கட்சியில். அப்படி இருந்தும் அதை வந்து அவங்க இறங்கியிருக்காங்க. உண்மையில் அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உதாரணத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸை வந்து அமுல் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஆடில் வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு இருந்தாங்க. அங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட அது மீம்ஸில் அமுலோடைய ஆடில் வந்து அது வந்து ஒரு நக்கலாக சர்க்காசமாக அதை எடுத்துகிட்டு வருவாங்க. நிறைய ஹோர்டிங்கில் வந்து அந்த மாதிரியான ஆடு வந்து ரொம்ப பிரபலம்னு வச்சுக்காங்களேன். ரைட். மீன்வால் இப்போ நான் என்ன கதையை எடுத்துகிட்டு வரேன்னா, இப்போ கேட்பரிஸ் வந்து ஒரு ஆடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடில் வந்து என்னென்னா, அது மத்திய பிரதேசம் அது மட்டும் தெரியும். ஏன்னா முக்காடு போட்டுக்கிட்டு கைத்துக்கட்டில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக வந்து ஒரு வெட்டியாரட்ட மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. காசிப் மேட்ரு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஹிந்தியில் அது ஒரு டாக் ஒன்று ஓடிட்டுருக்கு. அப்போ வந்து சொல்கிறாங்க, இரு கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க, இதுதான் வந்து மிஸ்ஸஸ் ஐயர், இவங்க வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, நல்லா கேட்டுக்காங்க. பிடிஆர் பேசுனதுலேருந்து சகல இடங்கள்லையும் வந்து சென்னையை பற்றியும் தமிழக முதல்வரை பற்றியும் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தரவுகள்லாம் முன்வைக்கும் போது ஆமாம் இல்லை அவன் சொல்கிறது கரெக்டு தான்டா, நீங்கள் என்னடா கீச்சிங்கன்ற கேள்வி நிறைய வந்துடுது. இப்போ இந்த ஆடு அதுக்கு தான் முக்கியம்னு நான் சொல்ல வரேன்.
அந்த பெண்மணியை வந்து எப்படி இருக்காங்கன்னா நம்ம திராவிட கலரவங்க, பொட்டு நல்லா விபூதியெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாகவே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உள்ளார வராங்க. எல்லாருமே ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து மிஸ்ஸஸ் ஐயர் சென்னையில் இருக்காங்க போது அவங்க சொல்கிறாங்க, இப்போ எங்களுடைய சனின்லா இவங்களாம் கூட சென்னையில் இருக்காங்க, நம்ம எங்கள் உறவுக்காரங்களாம் கூட சென்னையில் இருக்காங்கன்னு பேசியிருக்காங்க. எல்லாமே ஹிந்தியில் சொல்கிறாங்க. அப்போ சென்னையிலேருந்து வந்து அந்த பொண்ணு நான் சொல்லுதுன்னா, ஹிந்தி தோடா அவ்வளோதான். தோடா மாலும் ஹே கூட கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்தியே தெரியாது போடான்னா கூட கூடுமான வரை ஏதாவது படம் கடம் பார்த்து வச்சு தெரிஞ்சது இது தெரிய போதும். எவ்வளோடா சாப்பாடு என்ன ஏது இந்த 4 விஷயங்கள் தெரிஞ்சால் போதும் அடிப்படை. அது எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஹிந்தி தோடா அவ்வளோதான். மாலும் ஹேங் கூட சொல்லும் ஹிந்தி தோடா. அதில் ஒன்று உடனே நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு நம்ம திணியே தின்று நம்மளுக்கே வந்து குத்துவாங்களாம். அந்த மாதிரி ஒன்று, இவனுக்கு ஹிந்தி தெரியாது, இவளுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு அது நக்கல் விடுது. இதில் என்ன நீங்கள் ஒரு நுட்பமான விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, அந்த உரையாடல் ஹிந்தியில் இருந்த உரையாடல் ஹிந்தி தெரியலன்னதுமே டக்குன்னு சுப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையாடல் அப்படியே கம்யூனிகேஷனுக்கு அதாவது புதுசாக வந்த ஒரு பொண்ணுக்கு புரியணுன்றதுக்காக ஒருத்தி என்ன பண்ணுறான்னா, ஒரு பெண்மணி வந்து இங்கிலீஷில் சொல்ல ஆரம்பிப்பான். நான் என்ன பண்ணேன்னா, என் ஹஸ்பண்டும் நானும் ஸ்கூட்டரில் போகிறதுக்கு போனோம், அவர் அதுக்குள்ளே போயிட்டாரு. நான் என்ன பண்ணேன், ஹஸ்பண்ட் கத்தினேன். இதெல்லாம் வந்து உடைந்த ஆங்கிலத்தில் அந்த பொண்ணு சொல்லுது. நான் ஹஸ்பண்ட் கத்தினேன். உடனே சென்னையிலேருந்து வந்த ஆள் நம்ம ஆள், அப்புறம் என்னாச்சு அப்படிங்க. இல்லை, அவர் வந்து வெறும் ஸ்கேரு, ஹீ இஸ் வெரி ஸ்கேர்ஸு. ஸோ என்ன சொல்கிறது, கேம் அவுட்டு, அது ஏதோ சம்திங், அது ஏதோ அதுக்கு தெரிஞ்ச விஷயத்த அது சொல்லுது. சொல்லும்போது இவங்க ஸ்கேடு அப்படின்ட்டு அதை வந்து திருத்துவாங்க. ஓகே, ஸோ ஹிந்தி தெரியல, ஆனால் எங்களுக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும். அந்த இங்கிலீஷை வச்சு எதிராளியை நக்கல் விடாமல் எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுன்றது தான் அந்த ஆட் சொல்லுது. இவனுக்கு சொன்னானுங்கள்ல வட இந்தியாவில் போனால் என்ன பிடுங்கன்ட்டு, அதே மாதிரி வட இந்தியாவுக்கு ஒரு பொண்ணு சென்னையிலேருந்து போன ஒரு பொண்ணை வச்சு ஒரு ஆடை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு கேட்பரிஸ். ஸோ அந்த பொண்ணு வந்து இங்கிலீஷில் என்ன, எனக்கு ஹிந்தி கொஞ்சம் தான் தெரியுனதுமே அங்கே இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் வராங்க. அப்போ இந்த பொண்ணு அவங்க வந்து ஹீ ஸ்கேர்ஸ் அப்படின்வாங்க. அதாவது என் புருஷன் வந்து பயந்துட்டான் அப்படின்னா உடனே அதுக்கு இவங்க சொல்லுவாங்க ஸ்கேடு அப்படின்னு பாஸ்டன்ஸை சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ என்னென்னா, இதன் மூலமாக வந்து 2 பேருக்குமான புரிந்துணர்வில் இங்கிலீஷ் நிறையா வளர ஆரம்பிக்கும். இங்கிலீஷ் வளர இருக்கும்போது நீங்கள் உலகளாவிய விஷயங்களை நீங்கள் இங்கிலீஷ் சேனல்லேருந்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். அந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அங்கே போராடிட்டு இருக்கான். மேம்பட்ட மக்கள், அதாவது துட்டு அதிகமாக இருக்கிறவன், உயர்ஜாதிக்காரர்கள் மட்டும் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், நீங்களாம் எதுக்கு உங்களுக்குலாம் இங்கிலீஷ் தெரிஞ்சு. ஆனால் இதில் என்ன இந்த ஆடு எடுத்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மத்திய நடுத்தர வர்க்கம் இருக்கக்கூடிய மொட்டை மாடி, ரொம்ப படோபடமான இடம் கிடையாது. கைத்துக்கட்டில் மாடியில் உட்காந்து பேசும்போது அவங்களுக்கு தெரிந்த ஆங்கிலத்தை உபயோகப்படுத்தி புதுசாக சென்னையில் இருந்த பெண் கூட வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நல்லா கேட்டுக்காங்க, இந்த இங்கே 3வது மொழின்னு வந்து உருட்டுறானுங்கல்ல, மகாபலிபுரம் போனோன்னு வச்சுக்கோ, எல்லாம் இங்கிலீஷ் பேசணும் சூப்பராக. பாசிமணி விற்கிற எல்லா குறவர்களும் இங்கிலீஷ் சூப்பராக பேசுவாங்க. நீங்கள் சென்ட்ரல் இறங்குங்க, அவனுக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், சரளமாக பேசுவான். இத்தனை வருஷமாக அவன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான், குதிரை வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான், எல்லாம் சுமை தூக்குறது எல்லாருக்குமே அது தெரியும். தேவைப்படும் போது அவர்கள் அதை கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, வளர்ந்த காலகட்டங்களில் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் இப்போ என் ஒய்ஃபுக்கெலாம் வந்து ஹிந்தி பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க, எழுத படிக்க தெரியாது. ஆனால் எனக்கு எழுத படிக்க தெரியும். அதில் என்ன காமெடினா, அவங்க எல்லாமே டிடி பார்த்து கற்றுக்கணுங்கண்ணா. டிடியில் வர்ற பேச்சுக்கள் இருக்குல்ல, உரையாடல்கள், அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கற்றுக்கிறது தான். இப்போ இதை தான் வந்து இப்போ இன்றைக்கி ஓடிடியிலேருந்து வந்து நிறைய இங்கிலீஷ் படங்களை வந்து இங்கிலீஷில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு தெரியாத பயிடுகள் நம்ம வந்து பேசுகிறோம். அதே மாதிரி ஒரு மத்திய நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கம்யூனிகேஷனை வந்து இந்தியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இதில் எதுவுமே தெரியலன்னு ஒதுங்கி இருந்த ஒரு பொண்ணு இருக்குல்ல, ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அப்போ மேலே ஒரு பையன் என்ன பண்ணுவான், பட்டம் விட்டுட்டு இருப்பான். அது பட்டம் பறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க அம்மா இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது டேய் ஃப்ளை குட் ஃப்ளை அப்படின்வாங்க. எல்லாருமே சிரிப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன்றதுக்காக நீங்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் வந்து இணைப்பு மொழியாக நாங்கள் இங்கிலீஷ் கற்றுக்குறோம். கம்யூனிகேஷனுக்காக ஹிந்தி கற்றுக்கணும் அவசியம் இல்லை. இணைப்பு மொழியாக இருக்கிற ஹிந்தி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குவோம் அப்படின்றத இந்த ஆடு உணர்த்துது. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் அமைதியாக இருந்தான், அவன் ரொம்ப நல்லவன், வம்பு தும்புக போகாமல் இருப்பான். என்ன இது வந்து அதுவும் முக்கியமாக வந்து ரொம்ப நடுநிலை
யார் பக்கமும் பேச மாட்டான். அது ரொம்ப டேஞ்சர். ஓகே, என்ன விஷயம்னா, நீ நல்லவனாக இருக்கிறதோ அமைதியாக இருக்கிறதோ இந்த கதை மாதிரிலாம் இங்கே ஆகாது. ரைட் ஆர் ராங், சே லவுடு. ஓகே, இன்னொன்று, இது வந்து டெமோக்ரஸி கண்ட்ரி. நீங்கள் எதை வேணாலும் பேசலாம், ஆனால் பேசாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. ஆனால் நீங்கள் பேசும்போது தான் உங்கள் வண்டவாளம் மயிரெலாம் தண்டவாளமாக வரும். அப்போ நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னை ஒதுக்கி வைக்கணுமா வச்சுக்கணுமான்னு நான் முடிவு பண்ணுவேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுக்க முடியாதுன்றீங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு இடமே கிடையாது. ஆனால் நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்றதுனால நாங்கள் தப்பிச்சோம். இதுவே ஒரு அடிமை குரூப்ஸை வச்சுருந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு மொக்கையான ஒரு குரூப்பை வந்து வளர வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கிறதுன்னே வளர வைப்பீங்க. அதுக்கான அபாண்டமான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க. காட்பெரிஸ்காரன் தான் தடவையாக அடிச்சிருக்கான். இணைப்பு மொழியாக ஆங்கிலம் போதுண்டா, எந்த ஊர்லேயும் நாங்கள் பேசிக்குவோம், இந்தியா வந்து ஒரு யூனிட்டியாக இருக்கும், உங்கள் அரசியலுக்காக வந்து ஹிந்தி மொழின்னு இந்தியன்னு தெரிச்சு இந்தியை மட்டுமே வச்சுருக்கீங்க, யாரும் இங்கிலீஷ் கூட ஒழுங்காக கற்றுக் கொடுக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவன் முதல் முறையாக உடைச்சிருக்கான். ஸோ கேட்பெரிஸ் டெய்ரி மில்க் அந்த நிறுவனத்துக்கு நம்மளுடைய நன்றிகள். பெரிய விஷயம் அது. ஒரு இந்திய லெவலில் ஒரு மார்க்கெட்டிங்கில் இப்படி ஒரு விஷயம் போகும்போது ஆமாம் இல்லை அப்படின்னு போகும். ஆடுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 1.46 செகண்டு ஆடு. அது ரொம்ப மகிழ்ச்சியுமாக இருக்குது. பார்த்ததுமே அதை உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ நீங்களும் அந்த ஆடை பார்த்துருந்தீங்கன்னா அது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். முதலடியை மடேர்னு ஓங்கி அடித்த கேட்பெரிஸ் நிறுவனத்துக்கு நம்முடைய நன்றி பேரன்பி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். வணக்கம்.